தான தானா தானே தானா. அர்ஜுனா, நான் அறிந்த கலைகள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்து விட்டாய். இவ்வளவு குறுகிய காலத்தில் கற்றுத் தேர்ந்தவர் இந்த தேவலோகத்தில் கூட யாரும் கிடையாது. நீ வில்லிலும் வீரத்திலும் மட்டுமல்ல, ஆடல் பாடல் கலைகளிலும் சிறந்து விளங்குவாய். அனைத்தும் உங்கள் ஆசைகளாலேயே நடந்தது. நான் இருப்பிடம் செல்ல விடை கொடுங்கள். சென்று வா. அர்ஜுனா, கற்றுத்தந்த எனக்கு என்ன தரப்போகிறாய்? என்ன வேண்டும் என்று கேளுங்கள், தருகிறேன். எதை கேட்டாலும் தருவாயா? அது என் கடமை. வாக்கு தவற மாட்டாயே? எனக்கு தவறி பழக்கமில்லை. நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்ன வேண்டும் என்று கேளுங்கள். அர்ஜுனா, நீ தேவலோகம் வந்த முதல் நாள் மானுடன் என்றும் அற்பன் என்றும் உன்னை நிந்தித்தேன். ஆனால் நேரில் பார்த்ததும் அந்த எண்ணங்கள் அனைத்தும் தெரித்தோடி விட்டது. மனம் அலைபாய துவங்கிவிட்டது. உன்னை பார்த்த நாள் முதல் மனம் எதிலும் லயிக்க மறுக்கிறது. முழுமையாக உன்னிடமே நிலை பெற்று விட்டது. மாறனின் நம்பகளால் தினம் தினம் இம்சிக்கப்படுகிறேன். என் தாபங்களை நீ தீர்க்க வேண்டும். உன்னையே எனக்கு தர வேண்டும். என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள்? எதற்காக இத்தனை அதிர்ச்சி அர்ஜுனா? உங்கள் பேச்சும் செய்கையும் என் சித்தத்தை தீயாய் பொசுக்குகிறது. கற்றுத்தந்தவர் குரு, தெய்வத்திற்கு சமம். தெய்வங்களையும் தேவர்களையும் மகிழ்விக்க வேண்டியவள் நான். என்னை தெய்வத்திற்கு ஒப்பிடாதே. பூவுலகில் பரிசுத்தமான உறவுகளை நாங்கள் எப்போதும் மீறுவதில்லை. இங்கு உறவுகளுக்கே வேலை கிடையாது அர்ஜுனா. மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் மட்டுமே சாஸ்வதம். தாயே, நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்கள். உனது வாயால் என்னை இன்னொரு முறை தாய் என்று அழைக்காதே. உங்களை தாய் என்று அழைத்த பின்னும் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லையா? என் தந்தை இந்திரரை மகிழ்விப்பவர் தாங்கள். ஆச்சாரிய பத்தினிக்கு சமமானவர். எனக்கு அதிகம் பாக்கியம் உள்ள குந்தியை போன்றே நீங்களும் எனக்கு தாய்தான். உறவு சங்கிலியால் என்னை கட்ட நினைக்காதே. உன் தந்தை ஒருவர் மட்டுமே இங்கு இந்திரன் இல்லை. அவருக்கு முன் 15 இந்திரர்கள் வந்து போய்விட்டார்கள். அனைவரையும் மகிழ்விக்கும் கடமை மட்டும்தான் எங்களுடையது. அப்படிப்பட்ட நான் உனக்கெப்படி தாயாக முடியும்? ரம்பா, மேனகை, நான் உள்பட அனைவரும் தேவ கன்னிகைகள். 1000 காலங்களாய் இப்படியே தான் இருக்கின்றோம். தந்தையோ புத்திரர்களோ சகோதரர்களோ பேரர்களோ யாராக இருந்தாலும் வரம் பெற்று இங்கு வந்தால் எல்லோரும் ஒன்றுதான். இங்கு பேதங்களும் கிடையாது, உறவுகளும் கிடையாது. தாய் என்று சொல்லி என்னை நோகச் செய்யாதே. என் மீது தயை செய். உன்னை தேடி வந்த என்னை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆண்மகனின் கடமையை பூர்த்தி செய்வாயாக. தங்களுடைய சமாதானங்களை எந்த நியாயத்தாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குந்தி, மாத்ரி, இங்குள்ள இந்திராணி போல் நீங்களும் எனக்கு ஒரு தாயே. உங்கள் பாதங்களை தலையால் வணங்குகிறேன். தாயை போல உங்களை பூஜிப்பதே எனக்கு தர்மம். பிள்ளையை போல் என்னை ரட்சிக்க கடமைப்பட்டவர் தாங்கள். தயவு செய்து சென்று விடுங்கள். அப்படியானால் எதை கேட்டாலும் தருவதாக நீ கொடுத்த வாக்கு? நான் தருவதாகத்தான் சொன்னேன். ஆனால் அது மானுட நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதானே உங்களுடைய மானுட தர்மம்? ஆமாம். அப்படியானால்
பாஞ்சாலி என்ற ஒருத்தியை பாண்டவர்களாகிய ஐவர் நீங்கள் எப்படி மனம் புரிந்தீர்கள்? எங்கே போயிற்று உங்களுடைய மானுட தர்மம்? அது இறைவன் வகுத்த புதிய நியதி. பாஞ்சாலி அக்னியில் அவதரித்தவள். அதை நீங்கள் உதாரணம் காட்டி பேசாதீர்கள். அந்த விதிவிலக்கை நீ என் விஷயத்தில் கடைபிடிக்கலாமே. போதும், நிறுத்துங்கள். அது ஒரு சத்திய வாக்கு. மகா முனிவர்கள் யாஜ உபயாச்சர்களாலும் வேத வியாசராலும் வாசுதேவ கிருஷ்ணராலும் நீதி உரைக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அதில் புனிதம் இருக்கிறது. பஞ்ச பாண்டவர்களாகிய எங்கள் ஐவரின் ஒற்றுமை இருக்கிறது. இங்கு காமம் தவிர வேறு என்ன இருக்கிறது? அர்ஜுனா, உன் மீது கொண்ட இச்சையால் வலிய வந்த என்னை ஏற்க மறுத்ததோடு இல்லாமல் என்னை அவமானம் செய்து விட்டாய். இப்போதே உன்னை சபிக்கிறேன். ஒரு ஆண் மகனின் கடமையை செய்ய தவறி என்னை அலட்சியம் செய்த நீ மாதர்களின் நடுவில் கௌரவம் இல்லாதவனாய், நர்த்தகனாய், ஆண்மையற்றவனாய், பேறு பெற்று பேடியைப் போல திரிய கடவாய்.